கிண்டர்ஜாய் கேட்டு அழுகிற மாதிரி தொந்தரவு பண்ற மாதிரி நீங்க வந்து உங்க அம்மா அப்பா வந்து தாவேக்காவுக்கு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி தொந்தரவு பண்ணுங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவில் அப்படி அழுகிறாங்க, நீங்க விசிலுக்கு தான் ஓட்டு போடணும், விஜய் மாமா தான் ஜெயிக்கணும். அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு விதமான ஸ்ட்ரக்சராக எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். அவங்க இது மாதிரி குழந்தை அழும்போது ஒரு கன்வின்ஸ் ஆவாங்க, ஒரு எமோஷனல் ஃபேக்டரை வச்சு ஒரு பிளாக்மெயில் பண்ணி அந்த குழந்தைகள் வந்து நீங்க குழந்தைகளை எந்த ஃபார்மெட்ல பயன்படுத்தினாலும் சரி, நீங்க வந்து எந்த ஃபார்மெட்ல பயன்படுத்தினாலும் சரி, இப்போ உங்க வீட்டில் நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், எனக்கு என் பொண்ணு சொல்லுது, உங்களுக்கு உங்க பொண்ணு சொல்லுது அப்படின்னா அது விஷயமே அல்ல. அதுக்காக நம்ம போய் கேஸ் போட முடியாது. ஆனா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல, ஒரு ஊடகத்துல விஜய் பாஜகவுக்காக இயங்குறார் அப்படிங்கிறதோ ஒரு பர்செப்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட 300-400 குழந்தைகள் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஜெய். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய காணொலி காட்சி ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை இன்றைக்கு ஆளும் அரசான தாவேக்கா மீது, குறிப்பாக திரு விஜய் அவர்கள் மீது வைக்கிறீங்க. அது ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நிறைய புள்ளி விவரங்களோட அடுக்கடுக்காக இந்த ஆட்சிக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, எந்த இடத்துல தேர்தல் ஆணையம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்ற ஒரு மிக நீண்ட ஒரு காணொலி காட்சி. அது என்ன நடந்தது? குறிப்பாக தேர்தல் நேரத்தில் தாவேக்காவினர் குழந்தைகளை கையாளுறாங்க, அதுவும் குறிப்பாக திரு விஜய் அவர்கள் வந்து குழந்தைகளை வைத்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு ஆட்சி கலையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மகாராஷ்டிரா நீதிமன்றங்கள், அதாவது மும்பை நீதிமன்றத்தில் ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்குது. 2012 துவங்கின ஒரு கேஸு இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கு. நேரடியாக கோர்ட்லேயே நீதிமன்றத்தில் நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி குழந்தைகளை தேர்தலில் ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக பயன்படுத்தின கட்சிக்கு அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தையே ரத்து பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் ஆணையமே அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 விதமான வழக்குகள் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் குழந்தைகள் ஆர்வலர்கள் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஜிஆர் சுவாமிநாதன் அதை விசாரிச்சிருக்காரு. ஜிஆர் சுவாமிநாதன் விசாரிக்கும் போது கோர்ட்லேயே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனேன், என் ஃபேமிலி டாக்டர் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காரு, அவங்க பேத்தி சொல்லி தான் ஓட்டு போட்டேன்னு என்கிட்ட சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு, அந்த கம்ப்ளைண்ட்லுடைய மொத்த சாரம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து திட்டமிட்டு குழந்தைகளை வந்து பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தான். திட்டமிட்டு அப்படிங்கிறதா ஒருத்தர் பேசுறதுனால குழந்தைகளை பயன்படுத்த முடியுமா? அவர் வந்து நந்தனத்தில் கடைசியாக பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிண்டர்ஜாய் கேட்டு அழுகிற மாதிரி தொந்தரவு பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து தாவேக்காவுக்கு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி தொந்தரவு பண்ணுங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக நீங்கள் போய் விஜயோட கட்சி மேலே அங்கீகாரத்தை ரத்து பண்ணுற அளவுக்கு தேர்தல் ஆணையம் போகுமா, நீதிமன்றங்கள் இது வரைக்கும் போகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் இப்படி பேசி முடிச்ச அந்த 21ஆம் தேதி இரவு ஒரு செலக்டடாக ஒரு 19 வீடியோ மட்டும் எடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல் நேஷனல் கமிஷனர் ஃபார் சைல்டு ரைட்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 19 வீடியோவுமே விஜய் அங்கே என்ன சொன்னாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பிரதிபலிக்கிற மாதிரியான வீடியோக்கள். ஆமாம், சில குழந்தைங்களுக்கு பிடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது, சின்ன பசங்க தான். நம்ம பசங்களுக்கு எலெக்ஷன்னா என்னென்னு தெரியாது, கண்டிப்பாக முதலமைச்சர்னா என்னென்னு தெரியாது, ஆட்சி அதிகாரம்னா என்னென்னு தெரியாது, எதுவுமே தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. பட் அந்த குழந்தைகள் எப்படி நீ தேர்தலில் விஜய்க்கு விசிலுக்கு தான் ஓட்டு போடணும், அவர் தான் சிஎம் ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவில் அப்படி அழுகிறாங்க, நீங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போடணும், விஜய் மாமா தான் ஜெயிக்கணும். அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு விதமான ஸ்ட்ரக்சராக எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டில் வீடியோ வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெய்டு ட்ரெண்டிங். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு பெய்டு ட்ரெண்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டை வந்து பெய்டு தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அது பெய்டு வந்து ஹைப் எடுக்கும்போது எல்லாருமே அதில் இன்வால்வ் ஆகிடுவாங்க, அது ஒரு மாஸ் கேம்பெயினாக மாறும். இது 21ஆம் தேதி நைட்டுக்கு மேலே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ரூட் மாஃபியான்னு சொல்கிறாங்க, இல்லை வந்து வாய்ஸ் ஆஃப் காமன், இது மாதிரியான நிறைய அமைப்புகள் அவங்க வச்சுருக்காங்க. இதன் மூலியமாக ஒரு பெய்டு கேம்பெயினை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது குழந்தைகள் மத்தியில் ரொம்ப மோசமாக எடுபட்டிருக்கு. அதை நினச்சி, அது சாதாரண ஏழையாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பேத்தி பிள்ளைகள் மேலே பயங்கர பாசமாக இருப்பாங்க பாட்டிகள், அவங்க இது மாதிரி குழந்தை அழும்போது ஒரு கன்வின்ஸ் ஆவாங்க, ஒரு எமோஷனல் ஃபேக்டரை வச்சு ஒரு பிளாக்மெயில் பண்ணி அந்த குழந்தைகள் வந்து தன் பாட்டியை ஓட்டு போட வச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன இடத்துல தான் அந்த கேள்வி வருது. ஒரு எமோஷனல்ல ஒரு நடிகரை ஒரு குழந்தைக்கு பிடிக்குது, அந்த குழந்தை வந்து அந்த நடிகர் சொல்கிறத
விருப்பப்படுது, இல்லை அந்த நடிகர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இந்த எமோஷனல் பாண்டிங்கில் ஒருத்தங்க இன்னொருத்தங்களை சொல்றதுல என்ன தவறு இருக்கு? இப்போ நமக்கும் சில தலைவர்களை பிடிக்கும், எமோஷனலாக கனெக்டாக இருப்போம். அப்படி நம்ம சொல்லும் போதும் சில பேர் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல குழந்தைங்க பண்ணும்போது ஏன் அது தவறு ஆகுது? இல்லை இதுக்கு பின்னாடி இதில் என்ன இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெய்டு ப்ரொமோஷன். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக இப்போ என் பிள்ளை இருக்கான்னு வச்சுங்களேன், என் பொண்ணு ஓட்டு போட சொல்லியிருக்கான், என் பொண்ணு ஓட்டு போட சொன்னா என் பொண்ணு என்கிட்ட தான் சொல்லுவா. அது வேற ஒரு இன்ஸ்டாவில் உட்காந்து அழுது ஒரு ஃபார்மெட்டை கிரியேட் பண்ணுறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை இவங்க எப்படி குழந்தைகளை வச்சு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, சைல்டு லேபர் ஆக்ட்லயே நீங்க சைல்டை வந்து பொலிட்டிக்கல் லேபர்ஸா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது வந்து லேபருக்குள்ள, ஆமா, இது ஒரு பொலிட்டிக்கல் லேபர். இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலுக்காக ஹையர் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் வச்சு வீடியோ போட வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான பொலிட்டிக்கல் லேபர். அதே போல மகாராஷ்டிரா மும்பை நீதிமன்றம் தெளிவா சொல்றாங்க, நீங்க குழந்தைகளை எந்த ஃபார்மெட்ல பயன்படுத்தினாலும் சரி, நீங்க வந்து எந்த ஃபார்மெட்ல பயன்படுத்தலாம் சரி. இப்போ உங்க வீட்டில் நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், எனக்கு என் பொண்ணு சொல்லுது, உங்களுக்கு உங்க பொண்ணு சொல்லுது அப்படின்னா அது விஷயமே அல்ல. அதுக்காக நம்ம போய் கேஸ் போட முடியாது. ஆனா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஊடகத்துல திட்டமிட்டு ஒரு பெரிய பரப்புரை நடக்குது பாத்தீங்களா, இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா மாறப்போகுது. இதை ப்ரூவ் பண்றாங்க. இதை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 19 வீடியோஸ் வந்து சாம்பிள் அனுப்பிச்சிருக்காங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம், பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதை நீங்கள் நானும் பேசுகிறோம், சில வீடியோஸ் இருக்குது, சோஷியல் மீடியா ஆதாரங்கள் இருக்குது, மட்டும் போயிட முடியாது. விஜய் அதை ஒத்துக்கிறார். விஜய் வந்து ஆமாம், எனக்கு ஓட்டு போட்டது, எனக்கு ஓட்டு போட வச்சது குழந்தைகள் தான் அப்படிங்கிறத பல இடத்துல என்டோர்ஸ் பண்ணுறாரு. அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டும் அவங்க வந்து ஒரு பெரிய டீட்டெயில் அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையிலும் இருக்குது. அதே போல் அவர் பதவி ஏற்றுக்கிறார். பதவி ஏற்ற அன்னைக்கும் அவர் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாரு. நீங்கள் இல்லைன்னா அது சாத்தியம் இல்லைங்க பேசுகிறாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸையும் அவங்களையும் சாத்தியம் இல்லை அப்படின்னு பேசுறாரு. இந்த 2 பேர்த்துக்கு எல்லா மேடைகளையும் அவர் தேங்க் பண்றாரு எலெக்ஷனுக்கு ஒட்டி. ஆனா திருச்சியில மட்டும் அவர் தேங்க் பண்ணல. திருச்சியில ஆமா, திருச்சியில அவர் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி பேசல, குழந்தைகளை பத்தி அவர் பேசல. திருச்சிக்கு போனதே நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான், அவர் நன்றி தெரிவிக்கல, அது வேற கதை. ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை இந்த குழந்தைகளை வச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் தான். இந்த கேஸை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து விசாரிக்கும் போதே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு அப்படின்னு சொல்லி தான் அவர் அதை விசாரிக்கிறாரு. நான் ஏன் இது ரொம்ப சீரியஸான விஷயமா பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இது ஒரு சீரியஸான விஷயமா இல்லை அப்படின்னா, விஜய் இதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க, தாவேக்கா அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வழக்கறிஞரை கொண்டு வந்து இறக்கணும் இல்லையா? அந்த வழக்கறிஞர் அவங்க யாரை இறக்கியிருக்காங்க அப்படின்னா, ஒரிசா நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார், திரு முரளிதரன் அவர்கள். அவருக்கும் பாஜகவுக்கும் இடையில சில முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு. அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கும்போது அவர் தூக்கி ராஜஸ்தானில் மாற்றினாங்க, இரவோடு இரவாக மாற்றினாங்க. அது மாதிரியான சில முரண்பாடுகள் அவங்களோட இருக்குது. ரொம்ப சீரியஸாக எடுத்ததுனால தான் இவ்வளவு முக்கியமான முன்னாள் நீதிபதி ஒருத்தரை, அதுவும் தலைமை நீதிபதியாக இருந்தவர், அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு வர வேண்டியவர், கொலிஜியத்துக்குள்ள வர வேண்டியவர் திட்டமிட்டு தடுக்கப்பட்டுச்சு. அவரை கொண்டு வந்து இங்கே இறக்குறாங்க. ஸோ அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. இந்த குழந்தைகள் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ. இந்த குழந்தைகள் பிரச்சனை போது இதே குழந்தைகளை மத்த கட்சிக்காரங்களும் பயன்படுத்திருக்காங்க. பிரச்சாரத்துல வண்டியில மேல ஏறி நின்று அது இஷ்யூ கிடையாது. நீங்க அதுதான் கேட்கிறேன், அது ஏன் இஷ்யூ ஆகாத போது இது எப்படி இஷ்யூ? அது வந்து எதர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வந்து வழியில் நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபேமிலியோட சில பேர் நின்று கொடி பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தலைவர் வந்து அந்த குழந்தையை பார்த்து முத்தம் கொடுப்பாரு. சில பேர் வந்து ஓட்டு போடுங்க அந்த குழந்தை கேட்பாங்க. அது வந்து எதர்ச்சியா நடக்கக்கூடிய சில மொமெண்டம் தான். அது வந்து திட்டமிட்டு சோசியல் மீடியால மாஸ் கேம்பெயின் ஆகி அந்த மாஸ் கேம்பெயின் சக்சஸ் ஆயிருந்தா பிரச்சனை. இப்போ நீங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் யாருமே இப்படி மாஸ் கேம்பெயின் பண்ணல, ஸ்ட்ரக்சரலா மாஸ் கேம்பெயின் பண்ணல. அதாவது குழந்தைகள் கிட்ட ஓட்டு கேட்டு நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க. இதை மற்ற கட்சி நினைச்சுதான் பண்ண முடியும். மற்ற இப்ப தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும், இல்லை அதிமுக இருக்கட்டும், அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான ஓட் பேங்க் இருக்கு. அவங்கள்ட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய மாசா பண்ணிருக்க முடியும். ஆனா அவங்களுக்கு தெரியும் இதை பண்ணக்கூடாது, இது பண்றது எத்திக்கலாவும் தப்பு, சட்டப்படியும் தப்பு அப்படிங்கிறதால அவங்க செய்யல. எதர்ச்சியா பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு குழந்தை வருது அப்படின்னா அதை வந்து உதயசூரியன் போடுங்க, ரெட்டலைக்கு போடுங்கன்னு சொல்றதெல்லாம் சாதாரண மேட்டர். அது ரொம்ப இயல்பா நடக்கும், எல்லா காலத்திலும் நடக்கும். எம்ஜிஆர் போனாலே ஒரு 2 குழந்தைகள் வந்து தூக்கி முத்தம் கொடுப்பாரு. கலைஞர் போகும்போதும் குழந்தைகள் ஓடி வருவாங்க. இதெல்லாமே இயல்பா நடக்கும். ஆனா நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாங்கிற ஒரு இன்ஸ்டாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து வச்சுட்டு இந்த பிளாட்ஃபார்மை வச்சு நீங்க வந்து ஒரு மாஸ் கேம்பெயின் பண்றது இருக்கீங்களா, இந்த வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கான முழு ஆதாரம் என்னென்ன சட்ட திட்டங்களுக்கு அடிப்படையில் இவங்க வந்து இது வந்து தப்பு அப்படிங்கிறது எல்லாமே வந்து கோட் பண்ணி அங்க கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் இது வருது ஒன்னொன்னு சொல்லுங்க. அதாவது மைனர்ஸை பயன்படுத்துனதுல அவங்க வந்து pester their parents and relatives persistently until they agreed to vote for a TVK. அதாவது குழந்தைகளை வந்து
நிர்பந்தப்படுத்தினது, குறிப்பாக குழந்தைகள் நிர்பந்தப்படுத்தினை அவங்கள வந்து ஒரு பொலிட்டிக்கல் லேபரா மாத்தினது அப்படிங்கிறது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டினுடைய ரூல்ஸும் சரி, அதே போல இந்தியாவினுடைய பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், அந்த ஆக்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின்படி இது மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சிம்பலுக்கு தேர்தல் நேரத்தில் இந்த சிம்பலை வச்சு அந்த குழந்தைகளை பயன்படுத்துறது, இல்லை இந்த சிம்பலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறது, அந்த வந்து மிகப்பெரிய வந்து சட்ட மீறல் தான் அப்படிங்கிறத வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், இந்த ரெண்டுமே வந்து அது சொல்லியிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து அவர் மேலே வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. இப்போ இந்த மூணுமே ரெஃபரன்ஸ் ஆகும். நீங்கள் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் மட்டும் கிடையாது, ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மட்டும் கிடையாது, நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. அந்த நீதிமன்ற தீர்ப்புகள்ல ரொம்ப 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 தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து இப்போ எலெக்ஷன் கேம்பெயினில் பயன்படுத்தினாவே அந்த கட்சியை ரத்து செய்யலாம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் கூட, அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணைய விதிகளையும் இருக்கு. அதே போல வந்து நீதிமன்றங்களையுமே இதை கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையிலேயே விஜய் கட்சியினுடைய அங்கீகாரமே ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வந்து தேர்தல் ஆணையம் முறையா விசாரிச்சதுன்னா, இப்ப தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கும்போது விஜய் பாஜகவுக்காக இயங்குறார் அப்படிங்கிறத ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அந்த பெர்செப்ஷன் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த நடவடிக்கையை அவங்க எடுக்க மாட்டாங்க, அதை வந்து தள்ளி போடுவாங்க. அது எவ்வளவு இப்போ ஒண்ணுமே இல்லை, சிபிஐ வழக்கு இருக்கு, கரூர் வழக்கு. கரூர் வழக்குல ஓப்பனாவே எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் தான் வந்து விஜயனுடைய தாமதம், விஜய் அந்த கூட்டத்தை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாது, அந்த ஆர்கனைசர் பண்ண தப்புனால தான் இவ்வளவு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விசாரணைக்குழு அமைச்சாங்க. நீதிமன்றமே அதுக்கான விசாரணைக்குழு போலீஸ் தலைமையில திரு கார்க் தலைமையில வந்து ஒரு விசாரணைக்குழு அமைச்சாங்க. இதையெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு அவங்க டெல்லிக்கு போனாங்க இல்லையா. டெல்லியில சிபிஐ இன்னைக்கு வரைக்கும் அது பெண்டிங் இருக்கு அந்த கேஸ். அந்த கேஸ்லயும் இவங்க தான் மாட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாஜக அவங்க மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. பாஜக அவங்க மேல சாஃப்டா தான் இருக்கு. பாஜகவினுடைய பெரிய தலைவர்களே விஜய் ஒரு ஸ்பாயிலர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கும்போது அந்த ஓட்டை வந்து ஸ்பாயில் பண்ணி விடுவார் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசிட்டு போனாங்க. பியூஷ் கோயல் எல்லாம் பேசிட்டு போனார். இப்போ அதான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஓட்டை வந்து ஸ்பாயில் பண்ணதில் தாவேக்காவுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, தாவேக்கா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். எப்பன்னா பாஜக நினைச்சதுன்னா, பாஜக கிட்ட எல்லா ஆதாரமே இருக்கு. அது கரூர் சிபிஐ வழக்கா இருக்கட்டும், இந்த குழந்தைகள் குறித்தான முக்கியமான வழக்குகளா இருக்கட்டும், இதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. இப்போ இதுல முக்கியமான அடிஷனலா என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல வாரியம், அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு வாரியம், இந்த வழக்கை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க வந்து மெயில் போட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் அனுப்பிச்ச அந்த மனு இருக்கு பாத்தீங்களா, இந்த மனுவுக்கு நாங்க அதை எடுத்துக்கிட்டோம், இதை நாங்க கன்சிடர் பண்றோம். குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய புது டிஜிபி இருக்காரு இல்லைங்களா, இந்த டிஜிபி அதுக்கு ரிப்ளை கொடுத்தாகணும். இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இன்னைக்கு ஆளுகிற அரசாங்கத்தின் மேல, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து நீங்க விசாரிச்சு எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ரிசல்ட்டை நீங்க சொல்லணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் வாங்கியே ஆகணும். இப்ப இதை தாண்டி இப்ப நீதிமன்றத்தில் கூடிய வழக்கு இருக்கு பாத்தீங்களா, நீதிமன்றத்தில் கூடிய வழக்கோட சேர்த்து இந்த கம்ப்ளைண்ட்டும் போகும்போது கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டா கிரியேட் பண்ணும். இந்தியாவில் இதுவரைக்கும், இந்தியா மட்டும் கிடையாது, உலக அளவில் இதுவரைக்கும் சோசியல் மீடியாவில் குழந்தைகளை பயன்படுத்தி தேர்தல் வெற்றியை சாத்தியப்படுத்தினவங்க யாரும் கிடையாது. மேனிப்புலேட் பண்ணி, இது ஒரு மேனிப்புலேஷன். அதான் இங்க இந்த கம்ப்ளைண்டுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு மேனிப்புலேஷன். இது வந்து இயல்பா நடக்கிறது அல்ல. ஒரு திட்டமிட்டு ஒரு மேனிப்புலேட் பண்ணி குழந்தைகளை வந்து ஏமாத்து வேலை செய்யறதா அந்த வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க. இது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க வந்து இப்ப நீங்கள் நானும் வீடியோ போடலாம், இப்ப என் பொண்ணு உங்க பொண்ணு சேர்ந்து ஒரு வீடியோ போடுறதுலாம் விஷயமே இல்லை. ஆனா நீங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஐபிஐடியில இருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து ஒரே போல ஒரு 15 வீடியோ 15-20 வீடியோ, நான் பார்த்த வரைக்கும் 19 வீடியோ, ஒரே மாதிரி 19 வீடியோக்களை எடுத்து அனுப்புறது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கன்சிடரபிளான ஒரு ஃபேக்டர். கிட்டத்தட்ட 300-400 குழந்தைகள் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. நீங்க இந்த சைல்டு லேபர்னு ஒன்று சொன்னீங்க, அந்த மாதிரி ஆக்டுக்குள்ள இது கண்டிப்பா ஒரு சைல்டு லேபர் ஆக்ட்ல குழந்தைகளை பொலிட்டிக்கல் லேபர்ஸா பயன்படுத்தக்கூடாது. 18 வயசு குறைவா இருக்கிறவங்கள நீங்க பொலிட்டிக்கல் லேபர்ஸா பயன்படுத்தக்கூடாது. அப்ப இவங்க நீங்க ஒருத்தங்க காசு கொடுத்து பேச வைக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு பொலிட்டிக்கல் லேபரா பயன்படுத்தினதான். அதனாலதான் சொல்றேன் இது ஒரு பெரிய சீரியஸான ஒரு கேஸ். இந்த கேஸ்ல ஃபர்தர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நீதிமன்றத்தை எதை கொண்டு போய் நிறுத்துது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தாலும் பாஜகவால் இறக்கிவிடப்பட்ட விஜய் அவங்களுக்கு எப்போ சிக்கலா மாறுதோ அப்பதான் அவங்க மேல கை வைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் விஜய்க்கு பின்னாடி இருக்கிறதாக நான் ஃபீல் பண்றேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கழகங்களே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணம் தான். யாரும் பாஜக, திமுக, அதிமுக இல்லாம ஒரு ரெவிடியன் ஐடியாலஜி இல்லாத ஒரு பார்ட்டியை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா தான். இது ஒரு ரெவிடியன் ஐடியாலஜியே இல்லாத ஒரு பார்ட்டி, இதுக்கு எந்த விதமான ஐடியாலஜியுமே கிடையாது. ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அந்த நேரத்தில் கரப்ஷன் அது இதுன்னு பேசி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணி அவராவது 4 வருஷம் போராட்டம் பண்ணி வந்தார். இவர் எதுவுமே பண்ணாம குழந்தைகளை வச்சு வீடியோ போட வச்சு, ரசிகர்களை வச்சு வீடியோ போட வச்சு ஒரு விதமான ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி தான் வந்திருக்கிறாரு.
அதனால இது வந்து ஒரு சீரியஸான கேஸாக தான் எடுக்கப்படும். இது விசாரிக்கப்படும் போது அவர் மாட்டுவார். இந்த கட்சி அங்கீகாரம் ரத்து செய்கிற அளவு கூட போகும். ஆனால் இது பாஜக நினைக்கணும். பாஜக நினைச்சாதான் அது நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்னைக்கு விஜய் முரண்பாடாக இருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. அவங்களுடைய ஆள் தான் அவர். கட்டாயம். இப்போ தாவேக்காவினுடைய தலை மீது ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்கு. கண்டிப்பா. பாஜக அது எப்போ வேணா அந்த கத்தியை கீழே இறக்கி விட முடியும். அப்போ பாஜகவின் அடிப்படையில, பாஜகவினுடைய சமரசத்தின் அடிப்படையில தான் இந்த ஆட்சி நடத்த முடியும் அப்படின்றது உங்களுடைய வாதத்திலிருந்து ஏங்க வெளிப்படையா தெரியுது. இப்ப திருவள்ளூர் காவியோட போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காவியோட போட்டப்ப தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பதிவு பண்ணாரு. இன்னைக்கு அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார் விஜய். அந்த கட்சியிலிருந்து ஒரே ஒரு மினிஸ்டர் பேசுறாரு. அவரு சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாரு. தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்து தள்ளி இருக்காங்க. இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போறதுக்காக வேலை நடந்துட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்துல ரொம்ப உறுதியா நின்று ஃபைட் பண்ண போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரி திரு லோகநாதன் அவர்களை மாத்திருக்காங்க. மாத்தது மட்டும் இல்லாம ஒரு டம்மி போஸ்ட்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. மாட்டுக்கரிய மாடை வெட்டக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. நீங்க சொன்னதை நாங்க நடைமுறைப்படுத்துறோம்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாம் யாரோடது? இப்போ நீங்க இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம், திருவள்ளுவராக இருக்கட்டும், இல்லை வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருக்கட்டும், மாட்டுக்கறி இஷ்யூவாக இருக்கட்டும், இதெல்லாமே பாஜகவோட அஜெண்டா, ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. அந்த அஜெண்டாவை இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ இவங்க எப்படி வந்து பாஜக அல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? எல்லாருமே சொல்றாங்க இல்ல இல்ல பாஜக வந்து விஜயை முடக்க பார்க்குது, விஜய் நேர் எதிரி அப்படின்னு. பாஜக விஜய் மீது உண்மையிலேயே நேர்மையா நடந்து கொண்டு விரும்புச்சு அப்படின்னா இவ்வளவு வழக்குகள் அவங்க மேல பெண்டிங் இருக்கு. அவங்க மேல வந்து குதிரை பேரம் நடத்தின விஷயங்கள் இருக்கு. வெளிப்படையா சிவி சண்முகம் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு பிறகு வந்து பல கட்சிக்காரங்க, அவங்க கட்சிக்காரங்க பல பேர் வந்து இந்த கட்சிக்கு வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய குதிரை பேரம் நடந்திருக்கு. அது குறித்து வாயை திறக்கல. இது வரைக்கும் பாஜக தரப்புல யாராவது பேசியிருக்காங்களா? ஒருத்தரமே பேசல. எல்லாரும் சைலண்டா இருக்காங்க பாஜக தரப்புல. அதே போல வந்து கரூர் விஷயமா இருக்கட்டும், கரூர் விஷயத்துல விஜய்க்கு ஆதரவா வந்து நின்னது எல்லாமே பாஜக தான். திருப்பரங்குன்ற விஷயத்துல விஜய் வாயே திறக்கல. குழந்தைகள் இப்படி பயன்படுத்தி இருக்காங்க. இது வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காரு. இது வரைக்கும் பாஜக தரப்புல இருந்து இது ஒரு மேனிபுலேஷன் அப்படிங்கறத பேசவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ முழுக்க இது பாஜகவினுடைய ஆசையில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதனாலதான் பாஜக தான் என்னென்னலாம் செய்ய விரும்பிச்சோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. ஐடியாலஜியே இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய பெரிய கனவு. மாநில அதிகாரம் பேசாம, ஒரு டீலிமிட்டேஷனை பத்தி, பினான்ஸ் கமிஷனை பத்தி எதுவுமே வாயே திறக்காத, இந்திய எதிர்ப்பை முன்ன பின்ன பயன்படுத்தாத ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அவங்க திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த ஆட்சி எவ்வளவு நாள் தொடருது அப்படின்றது பாஜக கையில தான் இருக்கு. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் பொறுத்து என்னென்ன மாற்றம் வருதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்க நேரத்துக்கு பார்த்துக்க மிக்க நன்றி. நன்றி ஜெபி.